श्रीमद्रङ्गशठारि संयमिवराल्लब्धागमान् तद्वयम् श्रीमद्वीररघोद्वहाप्तषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवेनङ्गदुरीनशासनवशं नारायणं योगिनम्। नमस्ते पुंडरीकाक्ष शंखचक्रगदाधर मामुद्धरास्मारद्यत्वं ततोहं पूर्वमुत्थिता। भगवान இந்த வராக பெருமான் பிரளய சமுத்திரம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த சமுத்திரத்துக்குள்ள முழுகிறான். ஏன்னா அப்ப பூமியின் மீது பாசி படிந்து விட்டது. பாசி தூர்த்து கிடந்த பார்மகள் என்று ஆண்டாள் நாச்சியார் வர்ணிக்கிறார். இப்படி பூமியின் மீது பாசி படிந்தது, சமுத்திரத்தை முழுகெடுத்தது. இதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, பகவானுடைய பெருமையில் மாசு படிந்ததா. என்ன அழகான ஒரு ரசம் பாருங்களேன். பூமியின் மீது பாசி படிந்தது, பகவானுடைய பெருமையில் மாசு படிந்தது. ஏண்டாங்க பின்னா சுவாமி பொண்டாட்டிய அவ சமுத்திரத்துல முழுகி போயிட்டா, அவளை திருப்பி காப்பாத்துறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாளா? அதனால பெருமாள் அவனா மகாவராகனா, அவன் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணவன். அகடித கடனா சாமர்த்தியத்தை உடையவன் பகவான். அகடித கடனா சாமர்த்தியம்னு அர்த்தம், அவனால் அவனுக்கு இயலாதுன்றது லோகத்துல எதுவுமே கிடையாதுன்னு சொல்றோம். அப்பேற்பட்ட உயர்ந்த காரியத்தை பண்ணக்கூடியவன் பிரபு இன்னைக்கு இவ்வளவு பெரிய மகா பிரம்மாண்டவான் அவதாரம் எடுத்தானே. அழகிய சிங்கர் இங்க ஒரு வியாக்கியானம் காண்பிக்கிறார். அதாவது இதுக்கு சம்ஸ்கிருதத்துல வியாக்கியானம் பண்ணவர் யாரு? விஷ்ணு சித்தர் எனப்படக்கூடிய எங்களாழ்வான். விஷ்ணு சித்தீயம் என்பதாக இந்த சம்ஸ்கிருத வியாக்கியானத்திற்கு பெயர் உண்டு. அற்புதமான வியாக்கியானம். அதுல அழகிய சிங்கர் பரமரசனையோட திவ்ய பிரபந்தங்களை தான் எடுத்து ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளை நமக்கு கோட் பண்ணி, அந்த ஆழ்வார்கள் ஸ்ரீசுக்திகள் மூலமாக இதனுடைய அர்த்தத்தை சொல்லுவதே ஒரு அழகு. என்ன இருந்தாலும் ஆழ்வாருடைய ஈரச் சொற்கள், ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்துடைய அனுபவங்கள் இருந்தால்தான் இது போன்ற விஷயங்கள் நல்ல ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அவள் என்ன பண்றா, சுவாமி லோகமே இந்த பூமி தேவி சொல்றார், இவ்வளவு பெரிய அவதாரம் எடுத்தோம், பெருமாளால பண்ண முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய கண் அழகை மறைக்க முடியல. கண்ணன்னாலே கண்ணழகுதான். கண்ணன்ற சப்தத்துக்கே தாத்பரியம் என்ன? கண்ணழகு யாருக்கு அதிகமா இருக்கோ அவனுக்கு கண்ணன்னு பேரு. அந்த கண்ணனுடைய கண்ணழகை மறைக்கவே முடியல. ஆனந்தப்படுறான், ஆச்சரியப்படுறான், ஸ்தோத்திரம் பண்றா பெருமாளை. மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. உலகை படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் நீயே, உன்னுடைய பரரூபத்தை எம்பெருமானை யாரும் அறிய மாட்டார்கள். தேவர்களும் உன்னையே உபாசிக்கின்றனர். உன்னை வணங்காமல் உன்னிடத்தில் பக்தி செலுத்தாமல் எவருக்கும் மோட்சம் என்பது கிடையாது. உன்னாலேயே நான் உண்டு பண்ணப்பட்டவள், உன்னிடத்திலேயே நிலை பெற்றவள். ஆகையாலே உன்னையே நான் சரணமாக பற்றுகிறேன். அதனால்தான் என்னை எல்லோரும் என்ன பண்றா? மாதவி அப்படின்றா. மாதவீம் மாதவ பிரியாம். வேற சொல்றது பூமி தேவிய பூசூக்தத்துல பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது மாதவீம் மாதவ பிரியாம், மாதவனுடைய பிரியமா பிரியத்திற்கு காரணபூத்தையா இருப்பதனால தான் பிராட்டிக்கு என்ன பேரு? மாதவி என்பதாக பேர். மாதவினா பூமி பொறுமை அப்படின்னு அர்த்தம். மாதவனுக்கு அத்தியந்தம் பிரியமானவள். ஆகையாலே எப்பெருமானே நீ என்றோ என்னை ரட்சிக்க வேண்டும், நீ என்றோ என்னை எப்பொழுதும் கை தூக்கி விட வேண்டும், உன்னால் என்றோ நான் எப்பொழுதும் ரட்சிக்கப்படுவதாய் திகழ்கிறேன். நமஸ்தே புண்டரீகாக்ஷ சங்கசக்கர கதாதர. அங்க மேல சொல்றா அவள் யாரு? தொம் வேதாஸ்துவம் தரங்காணி தொம் யஜ்ஞ புருஷோ ஹரே, சூர்யாதயோ கிரகாஸ்தாராः நக்ஷத்ராண்யகிலம் ஜகத் त्वयाहं उद्धृता पूर्वं त्वन्मयाहं जनार्दन. नमस्ते परमात्मन् पुरुषात्मन् नमोस्तुते. இதுபோல தொன்மயாகம் தொதாதாரா தொத்ஸ்ருஷ்டா தொத்சமாஸ்ரயா மாதவீமிதி லோகோயம் अभिधत्ते ततो हि मां. माधवीम् इति लोकोऽयम् अभिधत्ते ततो हि मां. जया किल ज्ञानमय जलस्थूलमया व्यय जया अनंत जया व्यक्त जय व्यक्तमय प्रभो
பராத் பராத்மன் விஸ்வாத்மன் ஜய யஜ்ஞபதே அனக துவம் யஜ்ஞஸ்துவம் வஷட்காரஹ துவம் ஓம்காரஹ துவம் அக்னயஹ என்று அவளுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு வராக பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். அழகேசிங்கர் வேடிக்கையா சாதிப்பார் இந்த இடத்துல. கணவனை பாராட்டிய மனைவி அப்படின்னு, கணவனை மனப்பூர்வமாக பாராட்டிய மனைவி, அப்படி ஒரு வாய்ப்பு எல்லா கணவன்மார்களுக்கும் கிடைப்பது அரிது அல்லவா? இங்க பூதேவியினுடையதான அந்த ஸ்தோத்திரத்தினால மனம் மகிழ்ந்த பெருமாள் இந்த சமுத்திரத்துக்குள்ள போறான். ரெண்டு பக்கமும் அழகான கோரைப்பல். வராக பெருமானுக்கு ரெண்டு பக்கமும் அந்த கோரைப்பல் இருக்கு. அந்த கோரைப்பல் நடுவில் பிராட்டிய அப்படி நிலை நிறுத்திக்கிறார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஸ்கூலில் காலேஜில் பிரின்சிபால் ஹெட்மிஸ்டர்ஸ் ஹெட்மாஸ்டர் டேபிள் மேலே ஒரு குளோபல் ஒன்று இருக்கும் இல்லையா, பார்த்துருக்கேடா? அது ரெண்டு பக்கம் அப்படி குமுக்கி போட்டிருக்கோம், நடுவில் அந்த குளோபல் இருக்கும். சில பேர் அப்படி ஸ்டைலாக அதை சுற்றிண்டே அப்படி பேசுவான். இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பேசுனா அந்த ஸ்டைலாக இருக்கிற ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த குளோபலை சுற்றிண்டே அதை பேசுவான். வில்லன் என்ன பண்ணுவான், குளோபல் ஃபுல்லாக நான் தான் டாமினேட் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த குளோபலை சுற்றிண்டே அவன் பேசுவான். அதெல்லாம் அந்த டேபிள் மேலே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதுக்கு யார் ஒரிஜினலாக மாடலிங் பண்ணான்னா வராக பெருமான் தான் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஏன்னா அவனுடைய ரெண்டு கோரைப்பல்லுக்கு நடுவில் பிராட்டியை வச்சிருக்காளோ இல்லையோ. இங்கே ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு அழகேசிங்கர் சாதிக்கக்கூடிய வியாக்கியானம் அத்தியாச்சரியமானது. ஏவம் சம்ஸ்தூயமானஸ்து பிருத்திவ்யாதரணீதரஹ சாமஸ்வரத்வனி ஸ்ரீமான் ஜகர்ஜ பரிகர்கரம். இப்படி பூமி தேவினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டதான வராக பெருமாள் குர் குர் என்பதாக சப்திக்கிறான். கோணாரவைஹி குர்குரைஹி. சுவாமி தேசிகன் தயாசரகத்தில் இருக்கிறார். குர்குர் குர்குர்ன்றதான சப்தம். பன்றியாய் என்று பாரகன் கீண்டவன் ஏனத்துருவாகி. ஏனம்னா வராகத்துக்கு பெயர். அந்த குர்குர் சப்தம்ன்றது சாமத்வனி, சாதாரண துவனி இல்லை. சாமவேதத்துடைய பரமசாரமாய் அமைந்திருக்கக்கூடிய துவனி அது. ததத் சமுக்ஷிப்ய தராம் சுதன்ட்ரயா மகாவராக ஸ்புட பத்மலோச்சனஹ ரசாதலாத் உத்பல பத்ர சன்னிபஹ சமுத்திதோ நீல இவாச்சலோ மகான். இந்த வாக்கியத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் இன்னைக்கு உபன்யாசமே ஆரம்பம். நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப. டிரான்ஸ்லேஷனா எப்படி இருக்கணும்? டிரான்ஸ்லேஷன்னா அப்படியே வெறுபாட்டமா சில பேர் எழுதி கொடுத்துருவா. அது சுவாரஸ்யப்படாது. கொஞ்சம் ரசனையோடு இருக்கணும், ரசிக்கிறதுக்கு ஏற்றாற் போல இருக்கணும். பராசரர் விஷ்ணு புராணத்துல சொன்னதான ஸ்லோகத்திற்கு ஆழ்வார் பாசுரமிட்ட பொழுது அந்த பாசுரத்தினுடைய அழகு நெஞ்சை உருக்கக்கூடியது. பார்மகள் விஷயமாக பாடிய பாசுரம் இன்னைக்கு தலைப்பொழியும். ஏன் வராகாவதாரம் அப்படின்னா அது சர்ச் என்ஜின்ல போய் உட்காந்துக்கும். பார்மகள் விஷயமான பாசுரம் அப்படின்னா அந்த பாசுரமே ஒரு அழகு. ததத் சமுக்ஷிப்ய தராம் சுதன்ட்ரயா மகாவராஹ ஸ்புட பத்மலோச்சனஹ மகாவராஹ ஸ்புட பத்மலோச்சனஹ. மகாபோத்ரின் மகாவராஹ, பிரம்மாண்டமான வராகம், பிரம்மாண்டமான வராகம். அப்படி பார்த்தாலே ஒன்றும் தெரியல, அந்த அளவுக்கு பிரம்மாண்ட திருமேனியோடு பெருமாள் இருக்கான். ஸ்புட பத்மலோச்சனஹ. ஆனா கண்டுபிடிச்சிட்டாரு, ஆஹா வந்திருக்கிறது பெருமாள், வந்திருக்கிறது பெருமாள், வந்திருக்கிறது பெருமாள்னு. எப்படி கண்டுபிடிச்சா? அவன் என்னதான் வேஷம் போட்டுண்டாலும் சில விஷயங்களை பெருமாளால மறைக்கவே முடியாது. நரசிம்மாவதாரத்துல கூட ஆழ்வார் சாதிப்பார். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஒடிய நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு. நரசிம்மாவதாரத்துல கூட அவனுடைய கண்ணழகு அழகுதான். புண்டரீகாட்சன் அவனுக்குதான். இவன் மகாவராகன், ஆனால் புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணன் பங்கய கண்ணல் எல்கோ பவள செவ்வாயன் என்கோ. எப்படியெல்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண முடியும்னு தெரியலையேங்க. மகாவராக பிரம்மாண்டமானவராக ரூபத்தை எடுத்தான்.
அப்படி இப்படி கண்ணை பார்க்கிறான். ஸ்புட பத்மலோச்சனா. மகர்ஷிகள்லாம் கண்டுபிடிச்சுட்டா, ஓய் சுவாமின்னு நீர் தானா? அடடா, நாங்கள் யார் ஒன்று நினச்சுட்டோமே. எங்கள் கண்ணன் காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான் காப்பாத்துறதுக்கு ஓடி வந்துட்டான். ஆள வந்தார், கேட்பார். கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரய புண்டரீக நயனா புருஷோத்தம புண்டரீக நயனா புருஷோத்தம. யாருக்கு செந்தாமரை கண்ணத்துவம் உண்டோ அவன்தான் பிரிய பிராட்டியின் பிராணவல்லவன். திருமகள் நாதன வந்தான். சூர்பனக வந்தாலே ராமனிடத்துல ப்ரப்போஸ் பண்ணான், ஐ லவ் யூன்னா ராமனிடத்துல. அது கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் சூர்பனக என்ன பண்ண தெரியுமா? இங்கேருந்து நேர ராவணன் கிட்ட போனா மூக்கு காதெல்லாம் அருந்துன்னு வந்து தொங்குறது அவளுக்கு. ராவணனுக்கே சூர்பனகையை பார்த்தா பயமா இருக்கு. ஏண்டியம்மா நீ என் தங்க தானா? ஆமா ஆமா உன் தொங்கச்சி தான் நானு. பாருன்னா காது மூக்குல அருந்து கிடக்கிறது தொங்குறது. அந்த ஒரு துன்பத்திலையும் சூர்பனகை என்ன பண்றா? அப்படி பார்க்கிறா ராவணனை. அவருடைய அடி முதல் முடிவரை முடி முதல் அடிவரை பார்க்கறான். திரும்பி திரும்பி பார்க்கறான். ராவணனுக்கு ஒண்ணுமே புரியல. வலியில வேதனையில் இருக்கா. வந்த விஷயத்த சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன இப்படி பார்க்கிறாளே, பிறந்ததுல என்னை பார்த்தது இல்லையான்னா. என்னடிமா என்னத்துக்கு இப்படி என்ன பார்க்கிறேன்னு. ஐயோ ராவணா, உனக்கு தான் 20 கண்ணு இருக்கு. கண்ணா அது பீழ கண்ணு. மகாமட்டம். தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விஷாலாட்சோ சீர கிருஷ்ணாஜினாம்பரோ. சூர்பனக பகவானுடைய கண்ணழகில் ஈடுபட்டு அதை வர்ணித்தார் போல ஆஞ்சநேயர் கூட வர்ணிக்கலன்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். சீதா ராமபிரானுடைய அடையாளங்களை சொல்லுன்னு ஹனுமானிடம் கேட்கிறார். எம்மோல் இந்த ரைட் ஹாம் அப்படிலாம் சொல்ற, ரைட் ஹாம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி சீதாராமனுடைய அடையாளங்களை சொல்லுங்க. எடுத்தோடனே ஹனுமான் ராம கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரா அப்படின்னு ராமனை கமலக்கண்ணன் தான் வர்ணிக்கிறார். கமலக்கண்ணன் தான் சொல்ற. ஆனால் சூர்பனகை இழுத்தா பாருங்க, புண்டரீக விஷாலாட்சோ. அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வெல்றது அம்மா என்று அத்தகையதொரு நீண்ட அப்பெரியவாய கண்கள். இந்த கமலம்னு சொல்றதை காட்டும் புண்டரீகம்னு சொன்னால்தான் விசேஷம். இந்த இடத்துல சூர்பனக ஹனுமானை ஜெயிச்சுட்டான். ஹனுமான் ராமனுடைய கண்ணழக வர்ணித்ததை காட்டும் சூர்பனக வர்ணித்தது அழகு. அததான் ஆழ்வார்கள் பேசுவார்கள். வியாக்கியாதாக்கள் இந்த சுவாரஸ்யத்தை காண்பிப்பான். அதுபோல இப்ப பெருமாள் மகாவராக, பெரிய வராக ரூபம். ஸ்புட பத்மலோச்சனா, அழகிய செந்தாமரை கண்ணனாக அந்த கண்ணழகுத மகரிஷிகள்லாம் அதை புரிஞ்சுண்டா. ததசமுத்க்ஷிப்ய தராம் சுதமிட்ரயா மகாவராக ஸ்புட பத்மலோச்சனா ரசதலாத் உத்பல பத்ர சன்னிபஹ சமுத்திதோ நிலைவாசலோ மகான். இருபுறமும் வளைந்திருக்கக்கூடிய 2 கோரைப்பற்களுக்கு நடுவில் இனி அசைக்க முடியாதவளாக, அன்ஷேக்கபிள் அப்படின்னு. ததத் சமுக்ஷிப்ய தராம் ஸ்வதமிஷ்ட்ரயா. தமிஷ்ட்ரானா கோரைப்பலுக்கு பேரு, தராம்னா பிருத்திவி பூமி. ஸ்வதமிஷ்ட்ரயா என்ன பண்ணிட்டார்? வச்சுட்டு அதுக்கு ஒரு கிடிக்கு போட்ட. எப்படி இருக்கு? நீல இவா சலோ மகான். அது எப்படி இருக்கு? ஒரு மலை. நீல இவாச்சலோ மகான் சமுத்திதா இவ அப்படின்றதாக இந்த இந்த அந்த ஒரு மலையின் உச்சியில் வைக்கப்பட்டது மாதிரி இருக்கின்ற. ஆனா ஆழ்வார் பாருங்க, நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப. நீண்ட பெரும் கண்கள் பெற்றதான இந்த திருமேனிக்கு ஒரு மலை. நீல இவ அச்சலோ மகான். நீளமான ஒரு மலை எழுந்தது போன்று அந்த நுனியில, அந்த கோரைப்பருக்கு நுனியில அந்த பூமி தாயார் இருந்தா. ஆனா ஆழ்வார் பாசுரம் பாடுற, கம்பன் பேசினார்.
கருமுகில் தாமரை காடு பூத்து அப்படின்னு பெருமாளுடைய திருமேனிய வெறும் கருப்புன்னு சொல்றதை காட்டிலும் கருத்த மேகத்தில் தாமரைக்காடு பூத்தார் போல அவருடைய திருக்கண்களுடைய அழகு விளங்கித்து அப்படின்னு சொல்ற. நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப ரெண்டு பிறை அஷ்டமி சந்திரன் சும்மா ரெண்டு பக்கம் அஷ்டமி சந்திரன். பெருமாளுடைய கோரைப்பல்லுக்கு என்ன எக்ஸாம்பிள் இங்க அஷ்டமி சந்திரன். அந்த அஷ்டமி சந்திரன் போல இருக்கக்கூடிய கோரைப்பல்லுக்கு நடுவில் பூமி தேவி இருக்கா அப்படி பிடிச்சிருக்கு. நீலவரை நீலவரை பூமி தேவி இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப இரண்டு பிறை கவ்வி ஒரு நீலவரையானது ஒரு நீலவரைனா மலைக்கு பேரு அந்த மலையானது இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப ரெண்டு பிறையினால பிடிக்கப்பட்டிருந்ததுன்னா அது கிடுக்கி இப்படி எப்படி இருக்கும் அது போல பெருமாள் சேவை சாதிச்சார் பூமி தேவியோட கூடியவரை. எப்படி இருக்கு பராசர பாசுரம் பராங்குஷ பாசுரம். கோலமலர்பாவைக்கு அன்பாகியல் அன்பேயோ நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய். இந்த ஒரு விஷயம் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்துல ஆளவந்தார் என்ன பண்ற முதல்ல விஷ்ணு புராணத்தை அருளி செய்த பராசர மகரிஷிய ஸ்தோத்திரம் பண்ற. அடுத்தது பராங்குஷனான நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்றார். மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானா மாத்யஸ்ஸன குலபதேஹே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்தனா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற. அழகான ஸ்தோத்திரம். அதற்கு சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துல தேசிகன் சாதிக்கிறார். ஓகே இதுக்கு முன்னாடி பராசர மகரிஷிய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அவர் உயர்ந்த விஷ்ணு புராணத்தை அருளி செய்திருக்கார். அந்த ஸ்தோத்திரத்திற்கு பெருமை இருக்கு. ஆனா கூட எங்க ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களுக்கு ஈடாகுமோன்னு கேட்க. பராசர பிரபந்தாரபி சத்யா சித்தரஞ்சக தமைஹி. பராசரர் வியாசர் முதலானவர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய இதிகாச புராணங்களை காட்டிலும் பைந்தமிழ் பாசுரங்களான ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களுக்கு ஈடு உண்டா அப்படின்னு கேட்கிறார். அதை இங்க கோட் பண்ற ரைஷிங்க சுவாமி தேசிகன் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை பார்த்தேடா. சமுத்திதோ நீல இவாச்சலோ மகான் என்று சொல்வது எப்படி இருக்கு. நீலவரை இரண்டு பிறை கௌவி நிமிர்ந்தது ஒப்ப என்று அந்த சந்திரனானவன் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மலை போல எப்படி இருக்கு. அதுவும் இல்லாமல் பராங்குஷரான நம்மாழ்வார் இருக்காரு. நம்மாழ்வாருக்கு இந்த வராக அவதார பெருமாள் பேரும் அவ்வளவு பிரியம் அதிகம். இந்த திருக்குறுக்காபுரி இருக்கோ இல்லையோ ஆழ்வார் திருநகரி சொல்றோமே ஆழ்வார் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரம் சொல்றோமே அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன பெருமை தெரியுமா? அது ஆதிவராக க்ஷேத்திரம். ஆமா பெருமாள் பூமிய பிரளயத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாரோ இல்லையோ அப்ப அந்த பூமியினுடைய முதல் மேல் பரப்பு எது அப்படின்னு கேட்டா ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் அவதாரம் பண்ணின அந்த திருக்குறுகாபுரி என்னும் க்ஷேத்திரம் தான் முதல்ல பூமிக்கு முன்னாடி வெளில வந்துதான். அதனால தான் அதுக்கு ஆதி க்ஷேத்திரம் ஆதிநாத க்ஷேத்திரம்னு பேர் இருக்கு. இந்த பெருமாளை திருவிருத்தம் முதலான தன்னுடைய திவ்ய பிரபந்தங்கள் எல்லாத்திலையும் இவனைத்தான் மங்களாசாசனம் பண்றான். வராக பெருமாளைத்தான் மங்களாசாசனம் பண்றான். திருவாய்மொழியை முடிக்கச்சேவும் வராக பெருமாளைத்தான் மங்களாசாசனம் பண்றார். இந்த பெருமாளுக்கு என்ன தெரியுமா திருநாமம்? ஞானப்பிரான் என்பது திருநாமம். ஆமா இனிமே நாம சம்பிரதாயத்துல வராக பெருமாள்னு சொல்லிச்சே எப்படி சொல்லணும்? ஞானப்பிரான் ஞானப்பிரான் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே
ஞானப்பிரானை காட்டிலும் இந்த உலகத்துல ஒரு க்ஷேமதாயகமான ஒரு விஷயத்தை நாம் பார்த்ததே இல்லைன்னு ஆழ்வார் முடிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுது ஞானப்பிரானை எல்லாம் இல்லை நான் கண்ட நல்லதுவே அப்படின்னு முடிக்கிறார். அதே போன்று தான் திருவாய்மொழி முடிக்கச்சே கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட என்றாய். ஏன்னா இவருக்கு எதனால் தெரியுமா ஞானப்பிரான்னு பேரு? பூமி தேவியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்க உலகில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் நல்ல கதியை அடைய வேண்டும், வெகு சீக்கிரத்தில் சுலபமாக அவர்கள் மோட்சத்தை அடைய வேண்டும். அதாவது இந்த ஜென்மாவுடைய முடிவில் நல்ல கதியை மோட்சத்தை தன்னை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக பகவான் ஒரு ஞானோபதேசம் பண்ணினான். ஞானோபதேசம் பண்ணான். அது என்ன தெரியுமா? ரொம்ப சுலபம், பெரிய கஷ்டமே கிடையாது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்த நாம புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே இல்லை சுவாமி, நம்ம இப்போ விஷயங்கள் கேட்க தெரியுது, யூடியூப்ல உபன்யாசங்கள் கேட்குறோம், லைக் போடுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், இன்னும் சில இடத்துல குறிப்பு வச்சுக்கிறோம், சொல்லச்சே பாசுரத்தை திருப்பி கூடவே சொல்கிறோம், ஸ்லோகங்களை திருப்பி சொல்கிறோம். இப்போ நம்முடைய மைண்டு நன்னா இருக்குது, நம்முடைய வார்த்தை நன்னா இருக்குது, நம்முடைய பார்வைகள் நன்னா இருக்குது, நம்முடைய புலன்கள் ஓரளவுக்கு நம்ம சொல்கிற பேச்சை கேட்கக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு நாம் எம்பெருமான இந்த ஞானப்பிரான ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய புகழ் பாடி வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து இன்னைக்கு பெருமாளை நாம் தியானம் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் கடைசி காலம் ஒன்றுக்கு வரும். கல்லாக இருப்போமா, கல்ல மாதிரி இருப்போமா, கட்டைய மாதிரி இருப்போமா தெரியாது, வெண்டிலேட்டரில் இருப்போமா, நாம் பண்ணின பாப்பத்துக்கெல்லாம் சேர்த்து பெருமாள் ஐசியூ அட் ஐசியூன்னு சொல்லுவானோ இல்லையோ, ஐசியூ அட் ஐசியூன்னு இல்லையோ. வெண்டிலேஷன் இருந்தால் பிழைப்போம், இல்லைனாலும் பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா தெரியாது. எடுக்கிறதா வேண்டாமான்னு நம்ம சுற்றி இருக்கிறவாள்லாம் கஷ்டப்பட்டுருப்பா. ஐயோ அவர் அந்த வெண்டிலேஷன் எடுத்துவிட்டா அவர் போயிட்டாருன்னா நமக்கு அந்த பாப்பம் வந்துருமோ, நாம் அவரை கொண்டுட்டோன்னு பழி வந்துருமோன்னு பயப்படுவோம். இல்லை எவ்வளோ நாளைக்கு வெண்டிலேஷனுக்கு பணம் கட்டின்னு இருக்கிறது இவருக்கு, இந்த வெண்டிலேட்டருக்கு பணம் கட்டால் ஒரு நாளைக்கு 40,000 80,000 வேஸ்ட்டாக செலவாகுது. இப்படியெல்லாம் நம்மளை சுற்றி உட்காந்து கால்குலேஷன் போட்டுட்டு இருப்பாளே, அப்போ நமக்கு இந்த வராக சரவஸ்லோகம் ஞாபகம் வருமா? நம்ம மனசு அப்படி நிற்குமா? சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு. நம்மளை சுற்றி இருக்கிறவாள்லாம் எந்தெந்த பேங்க்ல எவ்வளோ டெபாசிட் போட்டு வச்சிருக்கா எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு போயிடுறாப்பா மகானுபாவா மகாராஜா அப்படின்னு நம்மளை பார்த்து. கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, கண்ணை தூக்க முடியாது, நாக்கெல்லாம் உறந்து போயிருக்கும், உடம்பு கட்டையை விட மோசமாக இருக்கும், உடம்பு கல்லை விட மோசமாக இருக்கும். அப்படி போய் ஒன்றும் உணர்ச்சியே இல்லாமல் இருக்கும். அப்போ போய் பகவத் தியானம் பண்ண முடியுமா? அப்போ கிருஷ்ணாராவா கோவிந்தான்னு சொன்னால் வாயில வருமா? வராது இல்லையா? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், என்ன பண்ணே சர்வேஸ்வரா பிரபு என்னால் அப்போ பண்ண முடியுமா தெரியாதுடா, இப்போ சொல்கிறேன்டான்னு சொல்லிட்டா போருமா? இந்த உபாயத்தை, இந்த ஒரு எளிய வழியைத்தான் இப்பயே நாம் எம்பெருமான இடத்துல ஆச்சாரியின் மூலமாக சரணாகதி பண்ணணும். ஹெசிடேட் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. இவா அப்பா வரணும், அம்மா வரணும், ஆத்துக்கார் வரணும், ஆம்பியா வரணும்னு காத்துட்டு வேலை அவசியம் கிடையாது. எனக்கு ஜுரம் வந்துருத்தா நான் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுமே தவிர்த்து என்னுடைய ஹஸ்பண்ட் அழிச்சு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவேன் அல்லது என்னுடைய ஒய்ஃப் அழிச்சு தான் ட்ரீட்மெண்ட் போவேன் நெசசரி கிடையாது சுவாமி. எனக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பேன். கல்லை போல கட்டையை போல ஆவதற்கு முன்பாக இப்பொழுது நல்ல நிலையில் நாம் இருக்கும் பொழுதே அவனுடைய திருநாமங்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தோமேனால் நான் பார்த்துக்கிறேன். நான் பரமாத்மா அகம் ஸ்மராமி மத்பக்தம், நான் பார்த்துக்கிறேன். விசேஷார்த்தங்கள்லாம் சுவாமி தேசிகன் அருளி செய்தார். இந்த வராக சர்வ ஸ்லோகத்துக்கு பராசர பட்டர், சுவாமி தேசிகன் முதலான பெரியோர்கள்லாம் அற்புதமான வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்பேற்பட்டதான வராக பெருமானுடைய திருமேனி முழுக்க யஜ்ஞஸ்வரூபமா இருக்கு. அந்த யஜ்ஞ புருஷனை மகரிஷிகள்லாம் ஆராதிக்கிறார்கள். ரொம்ப விசேஷமான அந்த ஆராதனையை இங்கே விஷ்ணு புராணத்தில் வர்ணிக்கிறார். நண்பர்களே, சிவர் அகோபிலபடத்தின் 45வது வட்டம் சிவர் அழகேசிங்கர் அருளியதான் இந்த உபன்யாசத்தினுடைய தொகுப்புகளைத்தான் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு நன்னாளில் அழகேசிங்கர் இப்பேற்பட்ட வராக பெருமான், அவனே கண்ணன், இவனுடையதான ஆராதனை நமக்கு எவ்வளவு முக்கியம், நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அவனை எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு உபன்யாசம் செய்திருக்கிறார். சுமார் 25 வருடங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட அந்த உபன்யாசத்தின் தொகுப்பை ஸ்ரீ அழகேசங்கருடைய கருணை மிகுந்த அந்த குரலில் நாம் நாளைய உபன்யாசத்தில் பூர்ணமாக அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ வேதாந்ததேசிக யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சம்பந்திய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ நாராயணதேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.
श्रीमते वात्स श्री कृष्ण मार्य महादेशिकाय नमः। अस्मद्गुरुभ्यो नमः।